இப்போ ஸ்லீவ் வந்து எப்படி பாடியில் வந்து அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சென்டர் பாயிண்டில் மார்க் பண்ணி நீங்கள் ஒரு பின் குத்திக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறேன்னா அதில் வந்துட்டு கரெக்டாக ப்ளேஸ் ஆகுது பாருங்கள். ப்ளேஸ் ஆகிற மாதிரி ஒன் சைடு இருக்கும், இன்னொரு சைடில் வந்துட்டு கொஞ்சம் நீளமாக இருக்கும். அப்போ என்ன எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வர மாதிரி இருக்குமா? அதை எப்படி வந்து கரெக்டாக நம்ம ஈவனாக வச்சு நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு கிட்ட வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போது நம்ம வந்து ஸ்லீவை வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம். அந்த பேக் பார்ட்டுக்கும் இதுக்கு நம்ம கட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதில் இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சில் ஒரு பாதி அளவுக்கு ஒரு கோவ் மாதிரி வரும்ல, அந்த அளவுக்கு ஒரு 2 இன்ச்சு அல்லது 2.5 இன்ச்சுக்கு வர கரெக்டாக அப்படியே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இப்போ நான் பாருங்கள் கரெக்டாக எப்படி கொடுத்துங்க, லைட்டாக அப்படி லூஸ் மாதிரி கொடுக்க பாருங்கள். அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். லைட்டாக சுருக்காக வைக்கணும். உங்களுக்கு விசிபிளாக தெரியுதா? அந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்படி ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட்டும் ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டும் ஸ்லீவோட சென்டர் அக்கட் பாயிண்ட்டும் கரெக்டாக நமக்கு ஈவனாக வந்துடும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அந்த ஸ்லீவோட சென்டரில் அக்கேட் பண்ணியிருக்கல அது வர நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக சுருக்காக வச்சு கொண்டு வாங்க. இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும், ஈவனாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சைடில் வந்துட்டு ஸ்லீவ் பத்தாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கட் பண்ண வேண்டாம். அப்படி கட் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு கரெக்டாக வராது. ஸ்லீவ் ஜாயின் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ளவுஸு அல்லது நம்ம வந்துட்டு குர்த்தி நம்ம லாஸ்ட் ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வராது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வச்சு மெத்தட் வச்சு பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 சைட்லேயுமே இப்போ சென்டர் பாயிண்ட்டை தவிர்த்து அந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் கொஞ்சம் இந்த மாதிரி லூஸ் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இப்படி லைட்டாக ஒரு மாதிரி சுருக்காக வச்சு நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எந்த ஒரு சுருக்கும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள்.